இந்த சோபா செட்டுக்கு ஆசைப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. தம்பி விஜய் அவர்கள் எங்களுக்கு நெருங்கின ஒரு ஆள். விஜய் அவர்களுக்கு கேப்டன் விஜய் அவர்கள் மிகவும் உதவிகரமா இருந்திருக்காரு. செந்தூர் பாண்டியில உதவிகரமா இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு உதவிகரமா இருந்த எங்களுக்கு நான் போனா துணை முதல்வரே கொடுப்பாரு. ஆனா நான் கட்சியின் தர்மத்திற்காக, கூட்டணி தர்மத்திற்காக போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடி காட்டியிருக்காங்க ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த். இவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்ன? எடப்பாடியே சாடுன்னு சாடி இருக்காங்க. சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டாங்க. உண்மை பக்கமும் மக்கள் பக்கம் தான் நாங்க இருப்போம் அப்படின்றதுல உறுதிபட இருக்காங்க. நேத்து கொடுத்த பிரஸ் மீட்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்றதான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏகப்பட்ட சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருந்தாங்க. துரந்தர் மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திமுக கூட்டணிக்குள்ள, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குள்ள ஒரு துரந்தர் இருக்காங்க அப்படின்னா அது பிரேமலதா விஜயகாந்த் தான். ஸ்டாலினை நேரில் வச்சுக்கினே சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. ஏஜென்ட் டீனாவா உள்ளே இருந்து வேலையை பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இந்த துரந்தர்ன்ற வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப அப்படி கடுகடுத்துருச்சு போல. எப்பா என்னை துரந்தர் சொல்றீங்க, எனக்கு அதுக்கு அப்போ புரியல, அர்த்தம் புரியல, இப்பதான் புரியுது. அது ஏதோ படமாமே, அவர் போய் ஸ்பை மாதிரி இருப்பாராமே அப்படின்னு சொல்லி, அப்படி துரந்தர்ன்ற வார்த்தை இந்தி வார்த்தை. அப்படி நீங்க என்கிட்ட கேட்டு வந்தீங்க, துரந்தர்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டு வந்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்தி தெரியாது போடா, அதுதான் பதில் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு அடிச்சு சொல்லி விட்டாங்க. இதை கேட்ட பல பேருக்கும் என்னடா இவங்களை விமர்சனம் பண்ணது எல்லாமே சலிச்சு போச்சே, அவங்கள எதுவுமே சொல்ல முடியாத லெவல்ல இப்ப இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க பேச்சு வார்த்தை மாறுது. அதிமுக சொன்னதை செய்யல, எடப்பாடி அவர்கள் சொன்னதை செய்யல, அதனாலதான் நாங்க வெளியே வந்தோம் கூட்டணியில இருந்து அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக இருந்து வெளியே வர காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை யாரும் கண்டிக்கல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்டி மாத்திட்டு தான்ப்பா இந்த பக்கம் வந்திருக்காங்க. அங்க எங்கன்னு பார்த்தாங்க, பொட்டி எதுவும் சரிபட்டு வரல. அந்த பொட்டி இங்க தான் சரிபட்டு வந்திருக்கு, இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே 10 சீட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு பேசினாங்க. அதுக்கு நெத்தியடி பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஒரு பிரஸ் மீட் சந்திக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எழுதி கொடுத்த லெட்டர், அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் அவர் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர் இருக்குல்ல, அதை தூக்கி காட்டிட்டாங்க. பாருங்க, அவர் ராஜ்யசபா சீட்டு, எம்பி சீட்டு தரேன்னு சொன்னாரு, தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. கூட்டணி தர்மத்துக்காக நான் அத்தனை நாள் காட்டல. பிரச்சாரத்துல இவங்க போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொட்டி மாத்தன்னு ஏகப்பட்டது பேசினாங்க. இப்படி பேசினதுனால நான் எடுத்து காட்ட வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணின்னு இருக்கிற ஆள் நாங்க கிடையாது. இந்த சோஃபாக்காகலாம் போற ஆள்லாம் நாங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு சோஃபா எத்தனை பேருக்கு வேணாலும் சோஃபா அனுப்பலாம். ஆனா அதுக்காக இருக்கக்கூடியது தேமுதிக கிடையவே கிடையாது. கேப்டன் கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டாங்க. இந்த சோஃபானதுதான் யார் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் பிடிச்சி வெளுத்து விட்டாங்கன்னு நல்லா தெரியுது. அதுவும் அதிமுக பல பேருக்கு சோஃபா புதுசா போய் இறங்கி இருக்குதான். அதுவும் எடப்பாடி இப்ப அதிமுக எல்லாம் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்கல்ல, அப்படி பிரிஞ்சு போறதுக்கு முக்கிய காரணம் எடப்பாடியோட கர்மா தான் அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டு விட்டாங்க. சரியானது. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப நெருங்கிய சொந்தம் தான். கேப்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செந்தூர பாண்டி அப்படின்ற படத்தின் மூலமா அவருக்கு கூடவே நடிச்சு கொடுத்து பெருமளவில் உதவி பண்ணியிருக்காரு. பல இடங்கள்ல விஜய் தெரியறதுக்கு முக்கிய காரணமா கேப்டன் இருந்திருக்காரு. நான் போய் கேட்டேன்னா தம்பி விஜய் அவர்கள், தம்பின்னு சொல்லியே பேசுறாங்க, தம்பி விஜய் அவர்கள் எனக்கு துணை முதல்வர் பதவியை தூக்கி கொடுத்துருவாருப்பா, நான் ஏங்க பயப்படணும், நான் ஏன் போறதுக்கு யோசிக்கணும், ஏன்னா கூட்டணி தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோஃபாக்காக இதுக்காகலாம் கிடையாது. துணை முதல்வர் பதவியே வந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போறது, அமைச்சர் பதவிக்காகலாம் நாங்க ஆசைப்பட கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் நாங்க அன்னைக்கு காட்டுறது, இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவா போட்டு உடச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கோரிக்கைகளும் சிலர் சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றணும், ஏழைகள் இல்லாதது, ஊழல் நடக்காதது, குதிரை பேரம் அப்படின்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னமும் விலகம் கொடுக்காம இருக்காங்கன்றதையும் தெளிவா எடுத்து விளக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து எல்லாரும் போயிட்டே இருக்காங்க, எல்லாம் திரும்ப போயிட்டே இருக்காங்க. ஆதவர்ஜனெல்லாம் பாத்தீங்கன்னா துரந்தர் சொன்னதுக்கெல்லாம் சரியான செருப்படியா கொடுத்து விட்டாங்க. இப்படி அவங்க திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது சட்டசபையில, இப்ப அவங்க எதிர்கட்சியா இருந்துகிட்டு இருக்காங்க, சட்டசபையில புடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப கிடையாது, அப்பத்துல இருந்தே தேமுதிக இன்னொரு சிறப்பான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சிறப்பான எதிர்கட்சி ஏன் அப்படி சொல்றேன்னா,
திமுக எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியோ அதே மாதிரி திமுக சொல்லுவாங்க நாங்கள் அதில் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி தேமுதிக ஒரு சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக கேப்டன் அவர்கள் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா கேப்டன் அவர்கள் அம்மா பீரியடில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக அவங்க இருக்கும்போது அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு சரியான தில்லோட கையை உயர்த்தி பேசுறது, அதை மாற்றி விட்டாங்க, திருப்பிவாதம் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படி அவர் செயல்பட்டாரோ, இந்த மக்களுக்கான நல்லதை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். சிறந்த எதிர்க்கட்சி கூட்டணியில இருந்து எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ, எந்த அளவுக்கு எதிர்வாதங்களை மக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வாதங்களை எப்படி எடுத்து வைக்க முடியுமோ அதே மாதிரி நாங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கான உதாரணம் தான் பிரச்சார நேரங்கள்ல திமுக இருக்கிற பிரச்சனை என்ன, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ரெண்டே பிரச்சனை தான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலியல் வன்கொடுமை, இன்னொன்று இந்த போதை பழக்கங்கள். இது 2 குற்றங்களை சரி செஞ்சுக்கிட்டோம், அடுத்த ஆட்சி காலத்தில் நாங்கள் சரி செஞ்சிருவோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் அதை நீங்கள் தான் மீடியாக்கள் தான், எல்லா ஊடகங்கள் தான் மாற்றி விட்டுட்டீங்க. நீங்கள் மாற்றி விட்டதோட விளைவு தான் இதெல்லாம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கான கால அவகாசம் கொடுப்போம், அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். தம்பி விஜய் அவர்கள் இதெல்லாத்தையும் சரி பண்ணணும், ஏன்னா அவ்வளோ பேசிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாங்க. சரி பண்ணுவாரா விஜய் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறியில தான் நிற்குது. இவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே நிற்பாங்களா? அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க குதிரை பேரத்துக்கு விலை போயிருக்கு இந்த அரசு, குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கு அரசு. பட்டினம்பாக்க வீட்டில் யார் முகத்தை மூடிக்கிட்டு வந்தது காரில், அப்படி முகத்தை மூடிக்கிட்டு வரணும் அவசியம் கிடையாது, யார் வந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் கிடையவே கிடையாது. என்ன பண்ண போறாரோ தெரியல. இதுல ஏகப்பட்ட அமைச்சர்களுடைய குளறுபடிகள், வாய் உளறல். சில அந்த தூத்துக்குடியில் ஒரு அம்மா தோக்கடிச்சார்ல, தூத்துக்குடியில் ஜெயிச்சார்ல, நம்ம அஜித்தா நிக்க வைக்காம இவர் ஜெயிச்சார்ல, அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவருடைய பிரஸ் மீட் தான் செம்ம வைரல். இப்போ யார் எது கேட்டாலும் நோ கமெண்ட்ஸ், அதை பத்தி இப்போ பேச வேண்டாம். இப்போ இந்த கல்யாண வீட்டிலலாம் எடுத்தாங்கன்னா இந்த ஒரு பையனுக்கு வயசாகிடுச்சு, ஒரு 26 27 வயசாகிடுச்சு அப்படின்னா மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீம் எடுத்து தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பா கேட்குறாங்க, வென் மை மாம் அண்ட் டேட் சேஸ் என்ன அப்படின்னா கல்யாணம் இல்லாமல் யாரையாச்சும் லவ் பண்ணிட்டேன்னா இதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்படின்னு இவர் மீமை எடுத்து போட்டுறாங்க, இவர் மூஞ்சை எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் இவர் தள்ளப்பட்டிருக்காரு. எதை கேட்டாலும் இதை பற்றி கச்சத்தீவு மீட்போமா, இதை பற்றி இப்போ பேச வேணாம், மீனவர்களை மீட்போமா, இதை பற்றி இப்போ பேச வேணாம், நோ கமெண்ட்ஸ். இப்படியான ஒரு சூழலில் தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதை பற்றி இப்போ பேச வேணாம். இப்படி தான் அவங்களுடைய அமைச்சரவைகள் அப்படியே மழுங்கி போய் எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேகத்தில் தான் தாவேக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த செயல்பாடுகளை பார்த்து வியந்து போய் பல பேரும் இருக்காங்க. எப்படா இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்குதா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மள மாதிரியே தான் இருக்காங்க, நல்லா பேசுறானே அப்படின்னு பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா தாவேக்காக ஓட்டு போட்டேன்றான். யார் நீலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை யோசிக்க வைக்குது. அப்படியான ஒரு சூழலுக்கு நம்ம எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மேகதாது அணையை கட்டுறதுக்கு போய் பர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு போய் பர்மிஷனை அங்கே கேட்டு வராங்க. என் வீட்டில் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி, நான் என்ன பாடணும்னு சொல்லி அங்கே போய் கேட்டு வர்றதுக்கு சமமாக இவர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எதுக்குமே வாயை திறக்காம திருச்சிக்கு கிளம்பி போகிற வேலையை அவர் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இவர்களுக்கு எல்லாருக்கும் சரியான பதிலடியா அடுத்த சட்டசபை கூடுச்சு அப்படின்னா பிரேமலதா அவர்களுடைய அந்த பேச்சுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் இன்னும் கன்னி பேச்சே தொடங்கலைங்க, சாதாரண ஒரு அறிமுக பேச்சு தான் கொடுத்துருக்கேன், என்னுடைய கன்னி பேச்சை ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துங்கன்னு சொல்லி முதல் நாளே அவங்க மாஸ் காட்டினதை திரும்பவும் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான மாஸ் மூமெண்ட், மாசான ஒரு சில எல்லா விஷயங்களும், அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு வருஷம் கண்டென்ட் இருக்கு அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமா இருக்கு. ஒரு பக்கம் அமைச்சர்லாம் சாப்பிட்டியான்னு கேட்கறதும் இந்த மாதிரியான சூழல்களில் தான் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க. அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு விடை பெறுமா, இல்லை தமிழ்நாடு மாட்டிக்கிச்சா அப்படின்னு பெரிய கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. நான் எந்த கட்சியை சார்ந்து இருந்தாலும் அந்த கட்சி மக்களுக்கு எதிராக இருக்கா, அந்த மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தில் நாங்கள் இருக்கவே மாட்டோம், அந்த கட்சியிலிருந்து வெளியே வருவோம், இல்லை அந்த கட்சிக்குள்ளே இருந்து நாங்கள் கேள்வி கேட்போம். எங்களுக்கு பதவி மேலேயோ எந்த ஒரு இது மேலேயும் எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, பதவி இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் பேசவும் கிடையாது, நாங்கள் எதிர்த்து பேசுகிறத பேசிக்கிட்டே இருப்போம். நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிச்சுக்கலாம், போட்டி அது இதுன்னு சொல்லி என்ன வேணாலும் நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் எதுக்கும் ஆட்பட மாட்டோம்.
மக்களுக்கான வேலையை தொடர்ந்து செய்வோம், 9 இடத்துல நாங்கள் தோத்துருக்கோம், ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரஸ் கேட்டதுக்கு ஸ்டாலின் அவர்களே குளத்தூரில் தோத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நைஸாக அங்கேயும் போட்டு வச்சிட்டாங்க. 10 இடத்துல கொடுத்தீங்க, ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி யார் விமர்சனம் வச்சாலும் ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காருன்னு ஒரு முதல் புள்ளியை அதை எடுத்து வச்சிடறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தொக்கா மாட்டிக்கிச்சு. நான் ஸ்டாலின் அவர்களே தோத்துது, என்ன சொன்னாலும் ஸ்டாலினே தோத்துட்டாரு நாங்கள் தோக்க மாட்டோமா, ஸ்டாலினே தோத்துட்டாரு நாங்கள் தோக்க மாட்டோமா அப்படின்னு பேசுறதுக்கு அவங்க நல்லா மாட்டிக்கிச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய அடுத்த வீச்சு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான எதிர்க்கட்சி செயல்பாடுகள் இருக்கும், அந்த எதிர்க்கட்சிக்கெல்லாம் சரியான பதிலடி விஜய் அவர்கள் கொடுப்பாரா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது எனக்கு தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல விஜய் பேசுவாரா இல்லையான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.